அகப்பட்ட பதவி. அவரையும் காசு இன்னைக்கு பயங்கரமான அரக்கணும் மாட்டிக்கோமக்கா. இன்னைக்கு வேட்டு தான். அரக்குன்னு அழகாக கழுவி எடுத்துக்கணுமக்கா. கத்தியம் நல்ல தீட்டி எடுத்துக்கணுங்க. இன்னைக்கு வேலையை பிடிச்ச வேண்டியான். என்ன தார்ப்பா இருக்கு. சரி சின்ன அரக்க முடிச்சுட்டான். அண்ணே பெரிய அரக்கன்னு தூக்கிட வேண்டியான். பெரிய பயிரம் இருந்தால் தான் பெருசு கட்டாங்க. நல்ல குரலெல்லாம் எடுத்தாச்சு முக்கா. நல்ல கழிவு எடுத்துக்கணும். அழகான இடம் இல்லை போட வேண்டியா. வத்தல் நல்ல ஊற போட்டுக்கணுங்க. அழகா மஞ்சள் அரைச்சி எடுத்துக்கணுங்க. மழையும் வர மாட்டேங்குது, வெயில் தான் கொடுக்கும். ஊற வச்சு வத்தல் அப்படியே அரைச்சி எடுத்துக்கணுமுக்கா. ரெண்டு நாள் நல்ல மழை விழுந்து இன்னைக்கு வெயில் கொள்ளுமுக்கா. நல்ல பாரு ஏனில் ஒரு அள்ளி பறிச்சுக்கணுமுக்கா. மீன் அழகாக கிழிச்சு எடுத்து விடுமுக்கா.
மசாலா எல்லாம் தயாராகிட்டோமுக்கா. இன்னும் அப்படியே மீனில் தேய்ச்சி எடுத்துட வேண்டியான். மஞ்சள் விழுது, வத்தல் விழுது, எல்லாம் சேர்த்து வரிச்சு எடுத்துட வேண்டியான். நல்ல பக்குவமான அள்ளிமுக்கா. அப்படியே மசாலா கூட சேர்த்துட வேண்டியான். அழகான சோள மாமுக்கா. அப்படியே மசாலா கூட சேர்த்து வரிச்சு எடுத்துக்கணுமுக்கா. தேவையான அளவு உப்பு கூட சேர்த்துக்கணுமுக்கா. பாயாசம் மாதிரி ஜம்முன்னு இருக்கு. சரி, நீங்கள் அப்படியே மீனில் தேய்ச்சி எடுத்துட வேண்டியான். ஒரு இடம் விடாம மசாலாவை நல்லா வச்சுக்கணுமுக்கா. மழை வர மாதிரி இருக்கான், கொஞ்ச நேரம் ஊறட்டுமுக்கா. சரி, எல்லாரும் நல்லா இருக்கணும். மெதுவாட்டி சட்டி நல்ல சூடாட்டமுக்கா. நயமான நல்லெண்ணெய் சேர்த்துக்க வேண்டியான். அப்படியே மணக்க மணக்க கருவேப்பிலை சேர்த்துக்க வேண்டியாமுக்கா. ஊற வச்ச மீனை இனி வேக வச்சிட வேண்டியாமுக்கா. நல்ல ரொம்ப வேகணுமுக்கா. வைக்கணுமுக்கா. வாசம் கப்ப கப்பன்னு அடிச்சான், அன்னைக்கு பிரிச்சிட வேண்டியான்.
அழகான கொத்தமல்லி மீனில் சேர்த்து வேண்டியமுக்கா. ஒரு முரட்டு பாயெல்லாம் கிடச்சிருக்காமக்கா இன்னைக்கு. இன்னைக்கு அப்படியே இவனை இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சி வந்துட்டான். மசாலாம் அப்படி இறங்கிருக்குமுக்கா. பயங்கர ருசியாக இருந்திருக்காமுக்கா. இளநி தண்ணி சேர்ந்ததுனால ருசியாக தண்ணிட்டான். ருசி கொண்டாங்க பிடிச்சிட்டு தான் இருக்கணும். குறுக்கில் ஒரே எலும்பு தான்க்கா, புல்ல கறி தான். ஒரு முள் இல்லாமல் வசமாக மாட்டிரு கறி. தலைக்கறி இருக்குல்ல, ருச்சியாக தனியாக தான் இருக்குமுக்கா. மண்டையில் ஒரு கறி உடம்புலமுக்கா, நெய்யாக தான் இருக்கு அவ்வளோ. அதுக்கு சாப்பிடணுங்க.